ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி கோல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் பேக். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மாவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுலேருந்து மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டாச்சு. இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே பால் ஊற்றி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே மொத்தம் அரை கப் பால் எடுத்திருக்கேன். இது 125 ml. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அப்படியே லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சிட்டோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். இது இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம எடுத்திருக்க இந்த மாவுக்கு மொத்தம் 800 கிராம் சுகர் வேணும். நம்ம எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 800 கிராம் சுகருக்கு 800 மில்லி தண்ணி எடுத்திருக்கோம். இதையும் அதுக்குள்ளே ஊற்றி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது இப்படியே இன்னொரு 5 minutes கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏலக்காய் பொடிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அது கூட ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த பவுட்ரு ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே போட்டுடலாம். இல்லைன்னா அந்த ஏலக்காயோட தோலில் உள்ளே போயிடும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ இந்த ஏலக்காய் பொடியை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக 8 minutes ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட குலாப் ஜாமுன் மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரித்து சுகர் சிரப்பில் போடும்போது அதோட சைஸ் டபுள் ஆகும். நெக்ஸ்ட் இது நம்ம பொரிச்சிடலாம். இப்போ பேனில் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பால்ஸ் ஒவ்வொன்றும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நம்ம லோ ஹீட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருந்ததுன்னா வெளியே சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ளே ஃப்ரை ஆகாது. அதனால் நம்ம லோ ஹீட்லேயே மெயின்டைன் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற பேட்சஸ் எல்லாம் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். இது ஒரு 2 to 3 hours நல்லா ஊறட்டும். அப்போ தான் இது சைஸில் நல்லா டபுள் ஆகும். இப்போ மொத்தம் 3 hours ஆயிருக்கு. நம்ம குலாப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. இதில் கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது நம்ம இனி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், ஹேவ் ஃபன்.